ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பை மோட் ஆன்லைன் ஷாப்பிங்கில் வீட்டுக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்டும் கிடைக்கி. அதாவது நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்டுமே சீப் அண்ட் பெஸ்ட்டில் கிடைக்கி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா பெர்ஃப்யூம், டால், ஆயில், பிற பியூட்டி ப்ராடக்ட் எல்லாமே. இந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. This video sponsored by Mode. இது ஒரு அடர்ந்த காடு. இந்த காட்டில் நிறைய மிருகங்கள் வாழ்கின்றனர். இந்த காட்டில் ஒரு குட்டி ராஜா, ராணி மற்றும் குட்டி குரங்கு இவங்க எல்லாரும் இந்த காட்டை சுற்றி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு 3 பேரும் சேர்ந்து காட்டுக்குள்ளே போய் நம்ம சுற்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் சேர்ந்து போகிறாங்க. அந்த காட்டுக்குள்ளே போகிற வழியில் ரொம்ப தூரமாக போய்கிட்டே இருக்காங்க. ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. போய் அப்படியே போயிட்டுருக்கிறப்போ திடீர்னு ஒரு காடு அதிர்வுற மாதிரி சத்தம் கேட்கு. என்னடா ஒரு மாதிரி காடு அதிர்வுற சத்தம் கேட்கு பார்க்குறப்போ பார்த்தா அந்த காட்டிலேருந்து ஒரு காட்சியில் இருந்து வந்து அந்த காட்சிலாவை பார்த்து இவங்க கொஞ்சம் பதறி போய் தனியாகவே நிற்காங்க. அந்த காட்சியில் காலை வைக்கிற இடம் ஃபுல்லாக அதிருது. பறவை இது செடிகள் எல்லாம் தூர் மாதிரி போடுது. இப்படியே அந்த காட்சியில் போயிட்டுருக்கிறப்போ இன்னொரு சைடு பார்த்தா பெரிய மலைப்பாம்பு. அதுவும் மலைப்பாம்பு சரியான பெருசு, ஒரு 25 அடிக்கு மேலே. அப்படியே மேலே பார்த்தாங்க. மரத்து மேலே ஒரு உயரமான பெரிய குரங்கு நின்றுட்டு இருந்துச்சு. அதான் கிங்காங். தன்னோட பெரிய கைகளாக தன்னோட மீசையை தடவிக்கிட்டு காட்சியில் முறைச்சி பார்த்தது. காட்சியில் பயங்கரமான சத்தத்தோட அனகொண்டாவை தாக்க போச்சு. ஆனால் அந்த அனகொண்டா ரொம்ப வேகமாக நெளிஞ்சு அந்த காட்சியில் கிட்ட இருந்து தப்பி போய் கிங்காங் இருந்த மரத்தை நோக்கி போச்சு. கிங்காங் அந்த நேரத்தில் பக்கத்தில் இருந்த ஒரு பெரிய கிளையை பிடுங்கி அந்த அனகொண்டாவை அடிச்சது. அந்த 3 பேரும் இந்த சண்டையை பார்த்து ஒரு பெரிய பாறை பின்னாலே போய் பயந்து போய் ஒளிஞ்சிக்கிட்டாங்க. வெளியே நடக்கிற சண்டையை அவங்களுக்கு ரொம்ப திகிலாக இருந்துச்சு. காட்சிலாவும் கிங்காவும் மாறி மாறி பயங்கரமாக சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த அனகொண்டா பயத்தில் ஒரு மரத்தில் இருந்து இன்னொரு மரத்துக்கு வேகமாக ஏறிக்கிட்டு இருந்துச்சு. அப்பொழுது அந்த குட்டி ராஜாவுக்கு ஒரு நல்ல யோசனை வந்துச்சு. அவன் மெதுவாக ராணியையும் அந்த குட்டி குரங்கையும் கூப்பிட்டு அங்கே இருந்து ஒரு சின்ன குகைக்குள்ளே போக சொன்னான். அவங்க 3 பேரும் பயந்துக்கிட்டு அந்த குகைக்குள்ளே போய் பத்திரமாக ஒளிஞ்சுக்கிட்டாங்க. அனகொண்டா அந்த காட்சியில் போட்ட நெருப்புலேருந்து தப்பி ஓடிட்டு. ஆனால் கிங்காங்கும் காட்சிலாவும் ரொம்ப நேரமாக பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க போடுற சத்தம் அந்த கோயிலுக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. கொஞ்ச நேரம் கழித்து அந்த சத்தம் குறைய ஆரம்பிச்சுது. ராஜா மெதுவாக குகை வாசலில் போய் எட்டி பார்த்தான். தூரத்தில் காட்சிலாவும் கிங்காங்கும் 2 பேரும் வேறு திசையில் போய்கிட்டு இருந்தாங்க. ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அவன் வேகமாக ராணியையும் அந்த குட்டி குரங்கையும் கூப்பிட்டு அவங்க 3 பேரும் அந்த காட்டில் இருந்து பத்திரமாக அவங்க வீட்டுக்கு திரும்பி வந்தாங்க. அன்னைக்கு நடந்த அந்த பயங்கரமான சாகசத்தை அவங்க எப்போவுமே மறக்க மாட்டாங்க.